அடுத்து நம்ம ஓட்டர் ஐடி கூட எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு 3 வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து வெப்சைட் நேம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு லிங்க் ஒன்று கிடச்சிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கூகுளில் போயிட்டு இங்கே பாருங்கள், ஓட்டர் போர்ட்டல் .eci.gov.in அப்படின்னு சொல்லி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். என்ன போர்ட்டல்? ஓட்டர் போர்ட்டல்னு நீங்கள் வந்து அடித்தாலே இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா லாகின் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். அதில் டோன்ட் ஹேவ் an அக்கௌண்ட் அப்படின்னா, நீங்கள் எந்த அக்கௌண்ட்டும் இதில் வந்து வச்சு இல்லையா அப்படின்றதுக்கு கிரியேட் an அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் நம்பரோட ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா, கிரியேட் an அக்கௌண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளார போயிட்டு அது கேட்குற டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி, சரியா? சப்போஸ் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் இருக்கிறாங்க, ஆனால் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை கிளிக் பண்ணணும். செலக்ட் இஃப் ஆர் ஓவர்சீஸ் எலெக்டர் அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை கிளிக் பண்ணணும். அப்படி இல்லையா, உங்களுடைய மெயில் ஐடி போடலாம். அப்படி இல்லை, மெயில் ஐடி ஆர் அப்படின்னு கொடுத்துருங்க பாருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 10 டிஜிட்டை அந்த மொபைல் நம்பர் மட்டும் போட்டு லாகின் ஹியர்னு கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போய் ரெஜிஸ்டர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, ஆகிடும். நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துட்டு என்ன ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அதை கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுக்கலாம், இல்லை இமெயில் ஐடி கொடுக்கலாம், இல்லைனா ஓட்டர் ஐடி கொடுக்கலாம். 3ல் எது வேணால் கொடுக்கலாம். தென் பாஸ்வேர்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதில் போய் என்ன செட் பண்ணீங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கிரியேட் an அக்கௌண்ட்டில் அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு, தென் இங்கே ரிமெம்பர் பி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைல்லையோ உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் வந்து இதை யூசர் ஐடியில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பாஸ்வேர்டு சேவ் ஆகி நிற்கும். அதுக்காக தான் ரிமெம்பர் மீனா அதை வந்து திரும்ப வந்து நீங்கள் போய் பாஸ்வேர்டு போடணும்னு அவசியம் இல்லை. யூசர் ஐடி பாஸ்வேர்டு தானாக வந்துடும். ரிமெம்பர் மீன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அப்படி கிளிக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சது பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, செகண்டாக சொன்ன அந்த ரிமெம்பர் மீ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் டிவைஸை வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்க உள்ளே போய் எதை வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஓடிபி உங்களுக்கு தான் ஜென்ரேட் ஆகி வரும். இருந்தாலும் அந்த ஓடிபி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? குர்ரா கொஞ்சம் ஃபோனை பார்த்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஓடிபி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு கதை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த 20+9 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்சால் இருக்கு இல்லையா, அப்போ 20+9 ஈக்குவல் டு அப்படின்னா 1ல் 20 கூட்டல் 9 29 அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இங்கே போட்டுட்டு அந்த இடத்துல அதில் லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை போடணும். அந்த ஓட்டர் ஐடியில் வந்து எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி அந்த நேம் போடாதீங்க. அந்த ஆதாரில் இருக்கக்கூடிய நேம் மாதிரி அதில் போட்டு அதுக்கப்புறம் அதில் கேட்குற டீட்டெயில்ஸை 1, 2 போட வேண்டியது இருக்கும். என்ன மாவட்டத்தை கேட்பாங்க, தென் அந்த ஊரை கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதை போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா அது ரெஜிஸ்டர்ட் ஆகிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஓட்டர் ஐடியோட ஆதார் வந்து லிங்க் ஆயிரும். இதுதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.